ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் அருமையான ஒரு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் தோசை, இட்லி, சப்பாத்தி எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி, அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் கடன்னு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த சட்னியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாக்கி வந்ததுமே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. காரத்துக்காக கூடவே ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம சேர்த்துருக்க பூண்டு, காஞ்ச மிளகாய் ரெண்டையும் ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு மிளகாயை வதக்கிக்குங்க. அப்படி இல்லாமல் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா மிளகாய் சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும். அடுத்ததாக இது கூட 2 பெரிய வெங்காயத்தை நல்ல நீள்வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் உரிச்சிட்டு பாதி பாதியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க. பெரும்பாலும் சட்னி செய்கிறதுக்கு பெரிய வெங்காயம் தான் சேர்ப்பாங்க. ஆனால் பெரிய வெங்காயத்து கூட சின்ன வெங்காயத்தையும் நம்ம கலந்து சேர்த்துட்டோன்னா சட்னியோட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துருக்க வெங்காயத்தை நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயத்தை நல்லா ஒரு கண்ணாடி மாதிரி இந்த அளவுக்கு வதக்கின பிறகு 6 மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து இந்த மாதிரி நீள்வாக்கில் நல்லா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே கல் உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ தான் தக்காளி சட்டுன்னு கொஞ்ச நேரத்தில் நமக்கு நல்ல மசிய வதங்கி வந்துடும். இப்போ வெங்காயத்து கூட தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். அப்போது தக்காளி, வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இந்த பாத்திரத்தை மூடி போட்டு மூடி வச்ச பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே நல்லா தக்காளியுமே வெந்து வந்துடும். இப்போ சரியாக ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிய குலைவாக வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆற வச்சலாம். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளி, வெங்காயம் ரெண்டுமே நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் நல்லா கெட்டியாக இருக்கும்போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதனால இந்த சட்னி அரைக்கும் போதுமே அதிகமான தண்ணி சேர்த்துக்கக்கூடாது. தேவைப்பட்டால் ஒரு 1/4 டம்ளருக்கும் குறைவாகவே கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த சட்னியை நம்ம முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இது கூட கொஞ்சம் தாளித்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே கடுகு, உளுந்த பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கூடவே 2 காஞ்ச மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த தாளிப்பை தாளித்து விட்டதுக்கப்புறமா இந்த தாளிப்பை அப்படியே எடுத்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துக்கலாம். இதே போல் நீங்களும் சட்னி செஞ்சு பார்த்து இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூடலாம் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.